வணக்கம். உதயகுமார் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முக்கால் பேக் காங்கிரீட் மிக்சர் மிஷின் அட்டாச் லேட்டர் லிஃப்ட் ஒன்று நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம். எங்கே சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னா, சேலம் தாண்டி ஹரூர்னு ஒரு ஊர் இருக்குது. அதிலேருந்து சித்தேரின்னு சொல்லிட்டு ஒரு ஹில்ஸ் ஒன்று, அங்கேருந்து தான் நம்ம கஸ்டமர் நம்ம நேரடியாக வந்திருந்தாங்க நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு. அப்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்க, சார் எங்களுக்கு இந்த மிஷினரிஸை பற்றி எதுவுமே தெரியாது, நாலேஜும் இல்லை, நாங்கள் மலைவாழ் மக்கள், எங்களுக்கு கீழேருந்து ஹரூர்லேருந்து வந்து தான் காங்கிரீட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க இப்போ வரைக்குமே. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த மிஷின் வாங்கி தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நாங்கள் நேரடியாக வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மிஷினரிஸை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, அதனால் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு மாட்டி ஓட்டி காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், சார் நம்மகிட்ட மெக்கானிக் அவைலபிள் இருக்காங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நேரில் வந்து மாட்டி அசம்பிள் பண்ணி தர சொல்கிறேன் சார், நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். அப்போ தான் நம்ம இந்த மிஷினை கொண்டு டெலிவரி கொடுத்த டிரைவர் நம்மகிட்ட சொன்னார், அந்த ஏரியாவில் வந்து 30 கிலோமீட்டருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ இருக்குது, நீங்கள் மெக்கானிக்கெல்லாம் அனுப்புனா கண்டிப்பாக போய் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன், நானே நேரில் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சித்தேரி வரைக்கும் எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிட்டேன். அப்புறம் தான் தெரிய வந்தது, சித்தேரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஆஃப் ரோடில் ட்ரைவ் பண்ணணுன்னு. அந்த ஆஃப் ரோடில் ட்ரைவே பண்ண முடியல, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அந்த ரோடு. அப்போ தான் நான் யோசித்தேன், அந்த நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த மிஷினை எப்படி தான் அவங்கள எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியல. யோசிச்சிட்டே போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மிஷின் இருக்க இடத்துக்கு நான் போயிட்டேன். அவங்களுக்கு நான் போகிற வரைக்குமே சந்தேகம் தான், நம்ம வருவாங்களா மாட்டாங்களா, மிஷினும் போயிடுச்சு சைட்டுக்கு, எல்லா லேபர்ஸும் வந்துட்டாங்க. எனக்காண்டி தான் 1 மணி நேரத்துக்கு மேலேயே அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போனதுமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன்னா அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ தூரம் வேணால் போவேங்கிறதுக்கு இந்த வீடியோ, அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி அங்கேருந்து லேபர் வச்சு அந்த மிஷினை நான் மேலே ஏற்றி இருந்த கொஞ்சம் சின்ன இடத்துலையே மிஷினை ஏற்றி எல்லாம் செட் பண்ணி அவங்களுக்கு நல்லா ஓட்டி காமிச்சிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்து வந்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வேறு என்ன எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மிஷினரி சொன்னாலும் கீழே கொடுத்து நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மிஷின் குவாலிட்டியும் சர்வீஸும் எப்போவுமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன மிஷினரி சொன்னாலும் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.